வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் மர்மர் படத்தின் திரைவிமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். அந்த சூனியக்காரி இது வரைக்கும் காட்டுக்குள்ள படத்தோட ஒரு கதைன்னு சொன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் காத்தூர் கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதாவது எந்த விதமான மாற்றங்கள்லாம் பண்ணல, நமக்கு திரைக்கதையாக அமைச்சு நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் காத்தூர் கிராமத்தில் உண்மையிலேயே அந்த மங்கைன்னு ஒரு சூனியக்காரி இருந்திருக்காங்க. அந்த சூனியக்காரி அங்கேருந்து வேட்டப்பட்டிருக்காங்களோ இல்லை அங்கே சாவத்தை எடுத்துட்டாங்களோ அது அப்புறம். ஆனால் கன்னிகள் அதிகமாக நடமாட்டாங்க இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காத்தூர் கிராமத்து மக்கள் யாரும் அந்த காட்டுக்குள்ளே போவதில்லை. அதையும் மீறி அந்த காட்டுக்குள்ளே யாராவது போனாங்கன்னா யாரும் திரும்பி வந்ததில்லை. இது நடந்த உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை அப்படியே படமாக்கியிருக்காங்க டைரக்டர். ஓகேங்களா? இந்த படத்தில் இதே மாதிரி இந்த கிராமத்தில் யாருமே போனவங்க திரும்பி வந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 பேர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுறவங்க கேமராவெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு ஒன்று யாருமே இல்லை, அப்படியே அதை நாங்கள் நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் போகிறாங்க. அந்த 4 பேர் போகும்போது ஒரு அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற ஒருத்தர் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன சூழ்நிலை தெரியல, அவர் திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் என் பொண்ணு உங்கள் கூட வருவான்னு சொல்லி வராங்க. அந்த கதாபாத்திரத்தோட பேர் காந்தா. இவங்க கூட காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்க காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே இவங்க 4 பேருக்கு என்ன நடந்தது, உண்மையே மங்கைன்னு ஒருத்தர் இருக்காங்களா, கன்னிகள் நடமாட்டம் அங்கே இருக்கா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஆனால் இந்த படத்தில் ரத்தம் யாரோட ரத்தமாவது ஏதாவது காட்டில் நம்ம ஒரு சொட்டாவது கீழே விழுந்தாலும் மங்கை வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தா சொல்லுவாங்க. இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு விளையாட்டுக்கு பின் எடுத்து குத்தி விட்டுருவாங்க. காந்தாவோட ரத்தம் அந்த போர்டில் விழுந்துடும். இதுக்கப்புறம் தான் அந்த காந்தாவை கொல்றதுக்கு அந்த பேய் வருது. அந்த பேய் வர்றது நடமாட்டம் சீன்லாம் நம்ம எத்தனையோ திரைப்படங்கள் பார்த்துருப்போம், நிறைய படம் பார்த்துருப்போம். இப்போ போன வீக்கில் வந்த திரைப்படம் கூட நம்ம சப்தம் படம் பார்த்துருப்போம். அதோட சவுண்ட் எஃபெக்ட் வேற. இதில் அது அந்த பேயோட சவுண்டு ஒரு விகாரமாக இருக்குது. அந்த சவுண்டை பார்த்தே தேட்டரில் எஃபெக்டில் நிறைய குழந்தைங்க கொஞ்சம் பயந்துருவாங்க. அப்படிலாம் சவுண்டெல்லாம் என்னென்னமோ சவுண்டெல்லாம் வருது, பேய் சவுண்டு. அந்த சவுண்டெல்லாம் நம்மளை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துது. அதாவது முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டோ முகம் அகோரமாக இருக்கணும், அப்படிலாம் பயம்படுத்துகிறமா சீனெல்லாம் இதுலேயும் சில சீன்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு பேய் அந்த அளவுக்கு காட்டாமையே படத்தோட எஃபெக்ட் மியூசிக்லேயே இந்த படத்தை ரொம்ப பயன்படுத்தி நம்ம தியேட்டரில் உட்கார வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அதோட அவங்க ஒவ்வொருத்தரோட இன்ட்ரோல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோல் கொடுக்கறதுலேயே இந்த சீன்ஸ் கொஞ்சம் அப்படியே ஓடிடும். சில பேருக்கு அப்போ கொஞ்சம் மூஞ்சி சுரிக்கிற மாதிரி இருந்தாலும் போயிடும். ஆனால் இந்த படத்தில் சொல்லும்படியான பெரிய பிரபலமான நடிகர்கள்லாம் இல்லை, எல்லாமே ஒரு நார்மலான பர்சன் ஆர்டிஸ்ட் தான். படத்தோட செலவு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப பிரம்மாண்ட கோடி கணக்கில் ஏகப்பட்ட கோடியெல்லாம் இறக்கலை. இந்த படத்துக்குள்ள என்ன இது பட்ஜெட்டோ இது அழகான முறையில் பட்ஜெட்டை முடித்து இந்த படத்தை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. யாராக இருந்தாலும் தியேட்டரில் இந்த படம் பார்க்கும்போது அதோட எஃபெக்டை பார்த்தே பயந்துருவாங்க. இது என்னோட தனிப்பட்ட இல்லை, என்னோட கருத்து. என்னோட கருத்துன்னு சொல்றதை விட பப்ளிக் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒவ்வொருத்தரும் சொல்கிற கருத்தும் இதே தான். அந்த கருத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ரிஷின்னு ஒரு கதாபாத்திரம். இந்த படத்தோட கேரக்டர்ஸே ஒரு 5 பேர் தான். ஒரு 2 ஜென்ஸ் கேரக்டர், ஒரு 3 பொண்ணுங்க கேரக்டர். இது இடையில ஒவ்வொரு கிராமத்தில் விசாரிப்பாங்க, அதெல்லாம் கேரக்டரில் சேராது. மங்கையின் பேரே சொல்லாதீங்க, வாயில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும். இந்த 5 கதாபாத்திரம் தான். அதில் ரிஷின்னு ஒரு கதாபாத்திரம் வருது. அந்த ரிஷி கதாபாத்திரம் கதாநாயகனை விட ஒரு 2 மடங்கு அவர் நல்லாவே நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரும் இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் தான். அவரோட கதாபாத்திரம் ரொம்ப அழகாகவும் இருக்குது, நல்லா அழகாக நடிச்சிருக்காரு.
அதில் இருக்கிறதே மொத்தம் 5 பேர் தான். 5 பேருமே அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரம் ரொம்பவே அழகா நல்லா வந்து நேர்த்தியாக நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தின் தயாரிப்பு எஸ் பிரபாகரன். இந்த படத்தில் நடிச்ச நடிகர் ரிச்சக் கபூர், தேவராஜ் ஆறுமுகம், யூவிகா ராஜேந்திரன், சுகன்யா சண்முகம், ஆர்யா செல்வராஜ் மற்றும் பல எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்கன்னு இந்த படத்தில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் இந்த 5 கதாபாத்திரம் தான். இந்த 5 கதாபாத்திரம் தான் வந்து காட்டுக்குள்ளவே போகிறாங்க. அவங்க வெளியில் வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட இயக்கம் கேம்நாத் நாராயணன். இந்த படத்தோட தயாரிப்பு சொல்லிட்டேன், எஸ் பிரபாகரன். இந்த படத்தோட இசை சவுண்ட் எஃபெக்ட் தான் மெயின் இந்த படத்தில் ரொம்பவே முக்கியங்க. கெவின் பேட்ரிக் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. யாரா இருந்தாலும் வந்து அவருக்கு தான் வந்து ஒரு முதல் வணக்கமே போடுவாங்க. ஓகேங்களா? இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் மர்மம் படத்தின் திரைவிமர்சனம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து தெரிவிங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.